قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال الله تعالى في آية أخرى: ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي زدني علما وارزقني فهما وتفهيما. அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கட்டளைக்கு இணங்க ஜுமாவுடைய தினத்தில் நீங்கள் ஜுமாவுடைய தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுவிட்டு அல்லாஹுவை நினைவு கூறுவதற்காக உறைந்து வாருங்கள் என்ற அல்லாஹுடைய கட்டளைக்கு இணங்க நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நாம் செய்கின்ற அனைத்து அற்காரியங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்று உலகிலும் நிரப்பமான கூலியை தந்தவனாக என்று பிரார்த்தித்தவனாக எனக்கும் உங்களுக்குமான இந்த உபதேசத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் சில விஷயங்களை தன்னுடைய சுன்னத்தாக ஆக்கியிருக்கின்றான், வழிமுறையாக ஆக்கியிருக்கின்றான். அந்த அல்லாஹ்வுடைய சுன்னத்தை பொறுத்தவரையில அதில் நாம் எந்த ஒரு மாற்றத்தையும் காண முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் உலகத்தில் வாழ்கின்ற பொழுது சில காரியங்களை, சில விஷயங்களை அல்லாஹ்வுடைய வழிமுறையாக ஆக்கியிருக்கின்றான். மனிதனுடைய வழிமுறை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த வழிமுறை ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் மாறிடும். இது மனிதனுடைய வழிமுறை. ஆனால் அல்லாஹ்வுடைய சுன்னத்தை பொறுத்தவரையில, அல்லாஹ் வழிமுறையை பொறுத்தவரையில இன்றைக்கும் நிலைத்து இருக்கும். அப்படிப்பட்ட வழிமுறைகள்ல சுன்னத்துகள் ஒன்றுதான் அல்லாஹ் மனிதர்களை சோதனை செய்வது, சோதிப்பது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதனை தன்னுடைய வழிமுறையாக சுன்னத்தாக ஆக்கியிருக்கின்றான். அதை அந்த அடிப்படையில் தான் நாம் உலகத்தில் வாழ்கின்ற பொழுது சோதனைக்கு உட்கொள்ளப்படுகின்றோம், சோதனைக்கு ஆளாக்கப்படுகின்றோம். அது தனிநபராகவும் இருக்கலாம், ஒட்டுமொத்தமாக பூமியிலும் இருக்கலாம். இவ்வாறாக ஒரு இஸ்லாமியன், ஒரு முஸ்லிம் சோதனைக்கு உள்ளாக்கப்படுகின்ற பொழுது, அவன் சோதனையை தன்னுடைய வாழ்க்கையிலே வாங்குகின்ற பொழுது அவன் எதை நினைக்கின்றான், எது அவனுக்கு ஞாபகத்தில் வருகின்றான். உதாரணமாக சொல்லணும்னு சொன்னால், குறிப்பாக நாம் வாழ்கின்ற இந்த காலகட்டம், இந்த காலத்தில் நாம் அனைவரும் சோதிக்கப்படுகின்றோம். கோடை காலம், வெயில் அதிகமா இருக்கிறது, உஷ்ணம் அதிகமா இருக்கிறது, சூடு அதிகமா இருக்கிறது. இந்த கோடை காலம், இந்த வெயில் நமக்கு எதை ஞாபகம் ஊட்டுகிறது, எது நினைவூட்டுகிறது என்று பார்த்தால், எங்க நமக்கு ஏசி கிடைக்கும், எங்க போனா குடுகுடுன்னு இருக்கும், எங்க போய் ஏசி வாங்குற ஆஃபர்ல, எங்க போனா ஏர்கூலர் கிடைக்கும். இவ்வாறாக உலக சோதனைகள் நமக்கு இன்னொரு உலகத்தில ஞாபகம் ஊட்டுகிறது. உதாரண இல்லையா? ஒரு உலக கஷ்டம் வருது, உலக சோதனை வருகின்றது. இந்த உலக கஷ்டங்களும் உலக சோதனைகளும் நமக்கு இன்னொரு உலகத்தை தான் ஞாபகம் முடிகிறது. ஆனால் சஹாபாக்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அவர்கள் உலகத்தில் எதிர்கொள்கின்ற சோதனைகளை பொறுத்தவரையில அந்த சோதனை, அந்த கஷ்டம் அவர்களுக்கு மறுமை ஞாபகம் ஊட்டியது. உதாரணமா சொல்லணும்னா, அன்பார்ந்தவர்களை, முஅத்தாவுடைய போர்க்களம், முஅத்தாவுடைய யுத்தம்
இந்த யுத்தத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட 3 சஹாபாக்களை தலைவராக நியமிக்கின்றார்கள். அதில் ஒரு நபர் தான் அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த சஹாபியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த போர்க்களத்திற்கு தளபதியாக நியமிக்கிறார். அவன் போர்க்களத்திற்காக இஸ்லாமியர்களோட கொடை போக போகிறது, கிளம்ப போகுது, அழுவுற சஹாபி அழுவுற. மக்கள் எல்லாம் கேட்கிறாங்க சஹாபிகிட்ட, நீங்க ஏன் அழுவுறீங்க என்பதாக கேட்கப்பட்டவுடன் சஹாபி சொல்கின்றார், வல்லாஹி வல்லாஹி அல்லாஹ் மீதானையாக நான் உலகத்தை நினைச்சு அழுவல, உலகத்தோட ஆதாயம் அழுவ வைக்கவில்லை. இந்த உலகத்துடைய ஆதாயத்திற்காக பொருளாதாரத்திற்காக நான் அழுவவில்லை அப்படிங்கிற நினைச்சிடாதீங்க. ஏன் தெரியுமா அழுவுறேன்? ஒரு முறை நபியை சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். ரசூலுல்லாஹ் அவர்கள் ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதி காண்பித்தார்கள் என்பதா சொல்லி வசனத்தை ஓதி காண்பிக்கின்றார். அந்த மறுமை நாளில் நீங்கள் அனைவரும் அந்த பாதை கடந்துதான் போக வேண்டும். நான் அந்த பாதை கிடைக்கின்ற பொழுது, நான் அந்த வழியின் வழியாக போகின்ற பொழுது எனது நிலை என்னவாக என்பதாக தெரியல. சஹாபி போர்க்களத்திற்காக போகின்றார், மரணித்தார், ஷஹீத், அல்லாஹ்வுடைய போய் மரணிக்கின்றார். இப்படி ஒரு அமலை செய்வர் போகின்றார். இந்த நேரத்திலே இணையாக வரல, குழந்தை குட்டியாக வரல, பொருளாதாரம் ஞாபகம் வரல, சொந்த பந்தம் ஞாபகம் வரல, வியாபாரம் ஞாபகம் வரல. அந்த நேரத்தில் அவருடைய ஞாபகம் என்ன வந்தது? நாளை மறுமை நாளில் எல்லோரும் அந்த பாதையாக கடப்பார்கள், என்னுடைய நிலை என்ன என்பதாக நினைச்சு அழுகிறார். இவ்வாறாக சஹாபாக்கள் எதிர்கொள்ளக்கூடிய எல்லா சோதனைகளும் எல்லா கட்டங்களும் அவர்களுக்கு மறுமையை செய்தது ஞாபகம் முடியாது. அது மட்டுமா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அண்ணாந்தவர்களே, அபூபக்கர் அவர்கள் ஒரு முறை கடந்து போறாங்க. அப்படி கடந்து போகின்ற போது ஒரு பறவை கடந்து போறாங்க. சொல்லப்படுகின்ற வரலாற்றுல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பித்யர், ஒரு பறவை கடந்து போறாங்க. பறவை மரத்தில் நின்று இருக்குது. நம்ம உலகத்துல போய் இருக்கோங்க, ஒரு பறவை பார்க்க செய்வோம், ரசிப்போம், கூட போனா சொல்லுவோம், அவ்வளவுதான், கடந்துருவோம். ஆனால் அபூபக்கரை பாருங்கள், பறவையை பார்த்து சொல்றாரு அவரு, தூபா லகயா தயிர், தூபா லகயா தயிர், பறவையே நானும் உன்னை கூட இருக்க கூடாதா? ஏன் தெரியுமா? நீ மரத்துல உட்கார்ந்த, சாப்பிடுற, பறந்த, உன்னுடைய விஷயம் முடிஞ்சிருச்சு. உனக்கு மறுமை என்று ஒன்று கிடையாது, உனக்கு மறுமை என்று ஒன்று கிடையாது, உனக்கு கேள்வி கணக்கு கேட்கக்கூடாது. ஆனால் நான் அப்படி கிடையாது. ஒரு சாதாரண ஒரு பறவையை பார்த்து மறுமை சிந்திக்கின்றார்கள். யார் சிந்திப்பது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொர்க்கத்திற்காக சுபேட்சை சொன்ன அபூபக்கர் செய்தார்கள், மறுமை சிந்திக்கின்றார்கள். நாமும் உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நம்ம கஷ்டம் வருகின்றது சொன்னால், சோதனை வருகின்றது சொன்னால், அந்த சோதனைகள் மறுமையை செய்ய வேண்டும், ஞாபகம் ஊட்ட வேண்டும். அன்பார்ந்தவர்கள், குறிப்பாக இந்த நேரம், இந்த கோடையோர நேரம், இந்த வெப்பத்தோட நேரம், நம்ம எதை ஞாபகம் ஊட்டணும்? நரகத்தை ஞாபகம் ஊட்டணும். அன்பார்ந்தவர்களே, அதுக்கு நாம் முதன்மையாக நரகத்தை வைத்து அறிந்திருக்க வேண்டும். நரகம்னா என்ன, அவருடைய வர்ணனைகள் என்ன, நரகத்தோட வேதனை எப்படி இருக்கு என்பதாக நாம் அறிந்து வைத்திருக்க அவசியமா இருக்கிறது. அதுல பார்த்தோம் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, மறுமை வேலை சாதாரண விஷயம் கிடையாது. உலகத்தில நாம் ஆளுகின்ற பொழுது குடும்பத்திற்காக கஷ்டப்படுகின்றோம். எனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, குடும்பம், என்னுடைய சொந்த பந்தம் கஷ்டத்தை அனுபவிக்க என்பதற்காக என்ன செய்கின்றோம்? அதிகமாக உழைக்கிறோம். ஆனால் அதே மனிதன் எந்த குடும்பத்துக்காக உழைக்கின்றானோ, எந்த குடும்பம் நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, என்னோட குடும்பம் கஷ்டப்பட்டு கஷ்டப்படுகின்றானோ, அதே குடும்பத்தை நான் மறுமையை செல்வான், மனிதன் விட்டு சென்று விடுவான். அதான் சொல்லி காட்டுகின்றான் பாருங்க குர்ஆன்ல, யுபஸ்ஸிரூனஹும், அந்த மனிதன் குடும்பத்தை பார்ப்பானாம். யவத்துல் முஸ்ரிமு லவ் யஃப்ததி மின் அதாபி யௌமைதின் பிபனி, மறுமை நாள்ல குடும்பத்தை கொடுத்து, தன்னோட சொந்த பந்தத்தை கொடுத்து, குழந்தையை கொடுத்துட்டு அல்லாஹ் சொல்லுவானா, யா அல்லாஹ் என்னோட குழந்தைய வச்சுக்கோ யா அல்லாஹ், வஸாஹிபதிஹி வஹி, என்னுடைய ஃப்ரெண்டை வச்சுக்கோ யா அல்லாஹ், சகோதரனை வச்சுக்கோ யா அல்லாஹ், வஃபஸிஹ அல்லதி லிதுவி, என்னோட சொந்த பந்தங்கள் அனைத்தையும் வச்சுக்கோ யா அல்லாஹ், வமன் ஃபில் அர்தி ஜமீஆ, ஒமன் ஃபில் அர்தி ஜமீஆ, பூமியில யாரெல்லாம் இருக்கின்றார்களோ எல்லாத்தையும் வச்சுக்கோ யா அல்லாஹ், என்னை விட்டுறியா அல்லாஹ் என்பதாக மனிதன் கெஞ்சுவான் பார்த்தவர்களே. ஆனால் அல்லாஹ் சொல்லிவிடுவான், கல்ல கல்ல, அப்படி என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. இந்த உலகத்தில எந்த குடும்பத்தில கஷ்டப்படுகின்றானோ,
அந்த குடும்பத்தை அனைத்தையும் அல்லாஹ் ஒப்படைச்சிருவான். ஆனால் அதை என்ன செய்ய முடியாது, ரப்பல் ஆலமீன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இவ்வளவு ஆபத்தான பயங்கரமான நரகத்தை அல்லாஹ் இருக்கின்றான், தீயவர்களுக்காக பாதுகாப்பு தயார்படுத்தி வைத்திருக்கின்றான். அதே போன்று நாம் உலகத்துல வாழ்கின்ற பொழுது சூரிய வெப்பம் ரொம்ப கடுமையா இருக்கிறது அப்படிதான் இல்லையா? குறிப்பா இந்த காலகட்டத்துல சூரிய வெப்பத்தை தாங்கவே முடியல. ரோட்ல போறோம்னு சொன்னால் எங்கேயாவது ஒரு சின்ன இடத்துல நிழல் இருக்கா என்பதா ஒதுங்கி ஒதுங்கி போய்கின்றோம். எப்படிப்பட்ட சூரியன், எப்படிப்பட்ட சூரியன்! நமக்கும் சூரியனுக்கும் உள்ள மைல பார்த்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட 93 மில்லியன் மைல். எவ்வளவு தூரங்க? இந்த உலகத்திற்கும் பூமிக்கும் சூரியனுக்கு மத்திய உள்ள வேறுபாடு எவ்வளவு தூரம்? எவ்வளவு? 93 மில்லியன் மைல். ஆனால் நாளை மறுமை நாள்ல சிந்திச்சு பாருங்க, நபி என்ன சொல்லி காண்பித்தார்கள்? துதினி ஷம்ஷு யௌமல் கியாம மினல் ஹக்கி ஹத்தா தகூனு மின்ஹும் பிமிக்தாரி மைல். நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரியனை மனிதர்களுக்கு 1 மைல் தூரம் கொண்டு வருவான். எவ்வளவு இருக்கும்? இங்க 93 மில்லியன் மைல். இவ்வளவு தூரத்தில் தாங்க முடியல. நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமது தலை கருகாமையில வெறும் 1 மைல் தூரம் சொல்வான், கொண்டு வருவான். நபியனா சொல்லி காண்பித்தார்கள். தொடர்ச்சியாக மனிதர்கள் அவர்களுடைய பாவங்களுக்கு ஏற்ப வேர்வையில் மூழ்கி இருப்பார்கள். சிலர் கண்டை கால அளவும், சிலர் முட்டு அளவு இருக்கும், சிலர் அவருடைய இடுப்பளவு இருக்கும், இன்னும் சிலர்கள் பாவத்தின் அதிகத்தின் காரணமாக மூழ்கி விடுவார்கள். அந்தாந்தவர்களை இவ்வளவு மோசமாக மறுபடியும் இருக்கும். இவ்வளவு கொடுமையை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். யாருக்கு? பாவிகளுக்கு அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். அதே போன்று நாளை மறுமை நாளில் அல்லாஹ் கொடுக்கின்ற தண்டனை, வேதனை மிக கடுமையாக இருக்கும், மிக கடுமையாக இருக்கும். எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரே உதாரணம் சொல்லி காட்டுகின்ற பாருங்க. நபி என்ன சொல்லி காண்பித்தார்கள்? நாளை மறுமை நாளில் நரகத்து வாசிகளையே, நரகவாசிகளையே அஹ்வன் ரொம்ப இலகுவான, ரொம்ப இலகுவான வேலை யாருக்கு தெரியுமா? எப்படி இருக்கும் தெரியுமா? நம்ம சொல்ற வார்த்தையை பார்க்கிறோம். அஹ்வன் இலகுவானது இல்ல, ரொம்ப இலகுவான வேதனை. எப்படி இருக்கும் தெரியுமா? நபி சொல்லி காண்பித்தார்கள். இன்ன அஹ்வன லின்னாரி அதாபன் மன்லஉன் இலான் ஷர்கான். அவருடைய புலிங்காலுக்கு அருகாமையில 2 கங்கு வைக்கப்படும். தீ அல்ல, நெருப்பு அல்ல, 2 கங்கு வைக்கப்படும். அவர்களுடைய மூளையெல்லாம் குதிக்க ஆரம்பிச்சிருமா. நினைச்சு பாருங்க, இன்றைக்கு ஒரு தீ இன்னும் சொன்னால் உலகத்துடைய வெப்பத்துல கால் பொசிக்கும், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஆனால் மறுமையில மிக இலகுவான வேதனை எப்படி இருக்கும்? 2 கங்கி காலின் பாதத்தில் வைக்கப்படும். அந்த வெப்பத்தின் காரணமாக, அந்த நெருப்புடைய வீரியத்தின் காரணமாக மண்டையோட மூளை என்ன செய்யுமாம்? கொதிக்குமாம், பாத்திரத்தை போன்று. எல்லாம் பாதுகாக்க நண்பார்களே, இவ்வளவு கொடுமையாக நரகத்தை தயாரித்து வைத்திருக்கின்றார். அதே போன்று நரகத்துடைய வீரியத்தை பார்த்தோம் என்று சொன்னால் நபி என்ன சொல்லி காண்பிக்கின்றார்கள்? அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, நபி என்ன சொல்லி காண்பிக்கின்றார்கள்? நாருக்கும் ஜுஸ்உம் மின் 70 ஜுஸ்ஆ மின் நாரி ஜஹன்னம். இந்த உலகத்தில் நீங்கள் பற்ற வைக்கும் நெருப்பு, நீங்கள் பயன்படுத்தும் நெருப்பை பொறுத்த வரையில நாளை மறுமை நாளில் 70 பாகங்கள் ஒரே ஒரு பாகம் தான். உலகத்துல நாம் பற்ற வைக்கும் நெருப்பை பொறுத்த வரையில அது கையில கூட என்ன ஆயிருது? சுட்டுருது. இரும்பையும் பொசுக்குகின்றது, கோட்டைகளையும் கருக்குகின்றது. இப்படி நெருப்பை என்ன செய்கின்றோம்? நாம் பயன்படுத்துகின்றோம். ஆனால் இப்படிப்பட்ட நெருப்புங்க நாளை மறுமை நாள்ல இது 70 பாகங்கள் ஒரு பாகம் தான். நெருப்பு நினைத்து பார்ப்பவர்களை இவ்வளவு கொடுமைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையில் ஆக்கி இருக்கின்றார். அதே போன்று சொர்க்கத்துடைய வர்ணனையை பார்த்தோம் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்துடைய ஆழம் சொல்லி காண்கின்றார்கள். அவருடைய ஆழம் டீப் எவ்வளவு இருக்கும்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அமர்ந்திருக்கிறாங்க. அப்படி அமர்ந்திருக்கின்ற பொழுது ஒரு சத்தம் கேட்கிறது. சஹாபாக்கள் அவர்கள் சத்தம் என்ன தெரியுமா என்பதா கேட்கிறான். அப்போ நபிகளா சொல்லி காண்பிக்கின்றார்கள், சத்தம் கேட்டதா இல்லையா? எப்போ போடப்பட்ட கல் தெரியுமா? நரகத்தில் 70,000 ஆண்டுகளுக்கு முன்னால் போடப்பட்டுள்ள கல் என்று சொல்லி காண்பிக்கின்றார்கள். ஆண்டு நினைச்சு பாருங்க, 70,000 ஆண்டுகளுக்கு முன்னால் போடப்பட்டுள்ள கல் இப்பதான் செய்கின்றது. தரை அதிகமா என்று சொன்னால் எவ்வளவு ஆழமாக இருக்கும். இந்த உலகத்துல வாழும் பொழுதுங்க ஒரு சின்ன ஒரு குழியை தோண்டி உள்ள இறங்குவோமா? பயப்படுவோம். இருளா இருக்கும், உள்ள விஷப்பூச்சிகளுக்காக அஞ்சுவோம். ஆனால் நாளை மறுமை நாளை பொறுத்த வரையில, நரகத்தை பொறுத்த வரையில, ஒரு ஆழத்தை பொறுத்த வரையில சொல்லி காண்பிக்கின்றார்கள்,
பல ஆண்டுகளுக்கு முன்னால் போடப்பட்டுள்ள கல் இன்றைக்குதான் தரையறை என்பதை சொன்னால் ஒரு ஆழ்த்தை செய்ய வேண்டும், நாம் புரிய வேண்டும். அதே போன்று நாளை மறுமையுடைய நரகத்தை பொறுத்த வரையில அவர்களுடைய அகழ்ந்த மதம் என்று சொன்னால் நபியினா சொல்லி காண்பிக்கின்றார்கள். அந்த மறுமை நரகம் எப்படி கொண்டு வரப்படும் என்று சொன்னால் நாளை மறுமை நாளில் நரகம் கொண்டு வரப்படுமா? நரகம் கொண்டு வரப்படுமா எப்படி தெரியுமா? அந்த நரகத்திற்கு 70,000 சங்கிகள் இருக்கும். 70,000 சங்கிகள் இருக்கும். ஒவ்வொரு சங்கியையும் 70,000 மலக்குகள் செய்வார்கள், இழுத்து கொண்டு வருவார்கள். நினைச்சு பாருங்க, மலக்குமாரோட உருவம் மிக பிரம்மாண்டமான உருவம், மிக பிரம்மாண்டமான படைப்பு. அந்த ஒவ்வொரு சங்கிகளையும் எத்தனை கொண்டு வராங்க? 70,000 மலக்குமார் குறித்து கொண்டு வருவாங்க சொன்னார். அன்பார்ந்தவர்களை, நரகத்தினுடைய அந்த அகலத்தையும் நரகத்தை விசாரித்து செய்ய வேண்டும், புரிய வேண்டும். அதே போன்று நாம் உலகத்தில் வாழ்கின்ற பொழுது 2 விஷயம் இருக்கிற மாதிரி. ஒன்று மகிழ்ச்சி, ஒன்று துன்பம். 2 விஷயம் கலந்து வைத்திருக்கின்றார். ஆனால் நரகம் என்று வந்து விட்டால், மறுமை என்று வந்து விட்டால் சந்தோஷம், மகிழ்ச்சி, இன்பம், துன்பம் 2 ஒன்றுதான். ஆனால் சொர்க்கவாசிகளுக்கு முழுவதும் மகிழ்ச்சி, முழுவதுமாக இன்பம். நரகவாசி எடுத்துக்கொள்ள என்று சொன்னால் துன்பம் மட்டும்தான் இருக்கும், அழுகை மட்டும்தான் இருக்கும். ஆனா சந்தோஷமோ, ஸ்மைலோ, புன்னகை எதுவுமே கிடையாது. அதை சொல்லி காட்டுகின்றான் பாருங்க தன்னுடைய அனுமுறையான திருமுறை குர்ஆன்ல, அவர்கள் அழுது கொண்டேதான் இருப்பார்கள். சிரிப்பே கிடையாது, புன்னகையே கிடையாது, மகிழ்வே கிடையாது, இன்பமே கிடையாது. முழுக்க அவர்களுக்கு என்னதான் அழுகையும் துன்பம் மட்டும்தான். அதே போன்று நபியினா சொல்லி காண்பித்தார்கள், அழுவாங்களாம், அழுதுகிட்டே இருப்பார்கள். என்று சொன்னால் அவருடைய அழுகையுடைய நீர்கள்ல, அழுகையுடைய தண்ணீர்ல கப்பலை ஓட்டினால் கப்பலும் என்ன செய்யுமா? ஓடும் என்று சொல்லி காண்பிக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களை, உலகத்தில சந்தோஷம் இல்லை ஒன்று, ஆனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நரகவாசிகளை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு மகிழ்ச்சியே கிடையாது, முழுக்கம் கெடுதுதான், துன்பங்களும் அழுகை மட்டும் தான் என்று சொல்லி காண்பிக்கின்றார்கள். அதே போன்று நரகவாசிகளுடைய உணவு எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னால், நாம் உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நாம் ஒரு ரோட்ல போறோம், வெயில போறோம், தாகம் ஏற்படுது, தாகத்திற்கு என்ன செய்வோம்? குடிந்து குடிப்போம் இல்லையா? தாகம் ரொம்ப ஏறிதாயிட்டு சொன்னால் நம்முடைய தாகத்தை தீர்ப்பதற்கு என்ன செய்வோம்? தண்ணி குடிப்போம் அல்லது ஜூஸ் குடிப்போம். இது உலகத்துல. நாளை மறுமையிலும் எப்பவும் தான், தீதான், நரகம் தான். ஆனால் அங்க தீர்ப்பதற்கு குளிர்ந்த பணம் இருக்காது. அதை சொல்லி காட்டுகின்றான் பாருங்க, ஜக்கும் என்ற மரம் இருக்கும். அது பாவியோட உணவு. அந்த சாப்பாடை, உணவை ஒருவர் சாப்பிட்டார் சொன்னால் உடலெல்லாம் வெந்துரும், அப்படி வயிறுகள் எல்லாம் குதிக்க ஆரம்பிச்சிரும். எப்படி தெரியுமா? எப்படி ஒரு பாத்திரத்தை வெந்நியை போட்டா வெந்நீர் எப்படி கொதிக்குதோ அதே போன்று அவருடைய வயிறு நிச்சயமாம் குதிக்குமாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதே போல சொல்லி காட்டுகின்றான், நரகவாசியோட உணவாக விஸ்ரின் என்ற உணவு. இந்த உணவை பொறுத்த வரைக்கும் அது சொல்லி காட்டுகின்றான், நரகவாசிகளுடைய சாப்பாடை பொறுத்தவரையில, உணவை பொறுத்தவரை தான் கிஸ்லின் தான். கிஸ்லின்னா என்ன? இமாம் சொல்லி காட்டுகின்ற பொழுது, கிஸ்லின்னு சொன்னால் கசலான கழுவுறது. கிஸ்லின்னு சொன்னால் நம்மளுடைய அந்த புண்ணுகள்ல, அந்த நரகவாசிகளுடைய சதைகள் உள்ள புண்ணுகள்ல தண்ணி ஊற்றி வரக்கூடிய அந்த சீல்டுதான் இல்லையா, இதுதான் உணவாக கொடுக்கப்பட வேண்டும், உணவாக கொடுக்கப்படும். நினைச்சு பாருங்க, உலகத்துல வாழும் பொழுது சாப்பாடு ஒரு முடி கிடந்துட்டு சொன்னார். சாப்பாடுல முடி கிடந்து சொன்ன சாப்பாடை ஒதுக்கி இருந்தோம். குடிப்பானங்கள்ல விழுந்தால் சாப்பாடை ஒதுக்கி இருந்தோம். நாளை மறுமை நாளில் கொடுக்க உணவு எழுதுதான், சீலும் சலியும் தான். அல்லாஹ் இவ்வாறாக வேதனையும் ஏற்படுத்தி விட்டு அந்த வேதனைக்கு பகரமாக நாம் தாகம் திரும்புவதற்காக தண்ணி கிடையாது, குளிர்பானம் கிடையாது, நீர் கிடையாது, அங்கேயும் இதுதான் அந்த பானத்தில் கூட எப்படிதான் இருக்கின்றது, வேதனையாக என்பதாக சொல்லி காட்டுகின்ற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இவ்வாறாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்தை தயார்படுத்தி வைத்திருக்கின்றார். அதே போன்று அன்பார்ந்தவர்களே, நரகத்தை பொறுத்தவரையில நாம் உலகத்துல வாழும் பொழுது நமக்கு ஒரு தண்ணி தாகம் ஏற்படுது. ஒண்ணு வீட்டுல போய் குடிப்போம், அல்ல யார்கிட்ட கேட்போம், யார்கிட்ட இருக்கோ அவங்கள்ட்ட போய் கேட்போம். அதே போன்றுதான் நரகவாசிகள் தாகம் ஏற்படும், தண்ணியா குடிக்க ஆசையாக இருக்கும். என்ன செய்வாங்க தெரியுமா? அதை சொல்றான் பாருங்க குர்ஆன்ல,
வனாத அஸ்ஹாபன் நார் வனாத அஸ்ஹாபுன் நார் நரகவாசிகள் அழைப்பார்கள், அஸ்ஹாபுல் ஜன்னா சொர்க்கவாசிகள் அழைப்பார்கள், அன் அஃபீது அலைனா அன் அஃபீது அலைனா மினல் மா கொஞ்சம் தண்ணி தாங்க என்பதா கேட்பார்கள். நரகவாசி கேட்பாங்கல்ல சொர்க்கவாசிகள்கிட்ட, கொஞ்சம் செய்யுங்க தண்ணி ஊற்றி விட என்பதா கேட்பார்கள். சொல்வார சொர்க்கவாசிகள், அல்லாஹ் நரகத்தை செஞ்சுட்டான், நரகவாசிகளுக்கு தடை செஞ்சு விட்டான்னு சொல்லி விடுவார்கள். அன்பார்ந்தவர்களை, நாளை மறுமை நாள் நமக்கும் கிடைக்காது, போய் கேட்க செய்யப்படாது, யாருக்கும் கொடுக்கவும் கூடாது. அப்படிப்பட்ட நரகத்தை வச்சிருக்கின்றான் அல்லாஹ் தயார்படுத்தி வச்சிருக்கின்றான். அந்த மறுமை நாளில் அந்த கியாமத்துடைய நாளில் யாருடைய கையில் இடது கையில பட்டோல் வழங்கப்படுகின்றதோ அதை சொல்லி காட்டுகின்றான் பாருங்க. யாருடைய இடது கையில் பட்டோல் வழங்கப்படுகின்றதோ சொல்லுவானா, எனக்கு இந்த இந்த கிதாப் இந்த பட்டோலை கொடுக்கப்பட்டிருக்க கூடாது என்பதாக கெஞ்சுவான், அலறுவான். வலம் அதிரிமா ஹிசாபியா, இன்றைய தினம் என்னுடைய கேள்விகளுக்கு என்னுடைய ஹிசாப் எப்படி என்பதாக தெரியவில்லை என்பதாக புலம்புவான். சொல்லுவான நரகவாசி, நான் மரணித்த உடனேயே என்னுடைய காலையெல்லாம் முடிஞ்சுக்க கூடாதா என்பதாக புலருவான், கத்துவான். சொல்லப்படும் சொல்லுவானா, என்னுடைய பொருளாதாரம் வசதி இருந்தது, காசு இருந்தது, பொருளாதாரம் இருந்தது, எதுவுமே பயனளிக்கலையா. பலக்க அன்னி சுல்பானியா, உன் அதிகாரம் எல்லாம் என்னை விட்டு மடிந்து விட்டது. பின்ன சொல்லப்படும் சிறையில் அந்த சங்கிலியால் குடிங்க அவனை, எரியுங்கள் அவனை. சும்மல் ஜஹீம சல்லு பிறகு அவனை நரஞ்சம் செய்யப்படுவார்கள், இழுத்து போடப்படுவதாக சொல்லி காட்டுகின்றார். அன்பார்ந்தவர்களே, நாம் இந்த உலகத்திலே வாழ்கின்ற வாழ்க்கையை பொறுத்த வரையில நாம் எப்படி வாழ்கின்றோமோ அந்த வாழ்க்கை தான் என்ன செய்யும், அல்லாஹ் ரஹ்மத்தில் கூட தீர்மானிக்கப்படும். நம்ம கொடுக்கப்படுகின்ற பட்டோலை அந்த கிதாப் நம்முடைய வலது கீழே கொடுக்கப்படணுமா, இடதுல கொடுக்கப்படுவதா நாம என்ன செய்ய வேண்டும், உலகத்தில வாழ்கின்ற பொழுது நல்ல முகாம் செய்ய வேண்டும், தீர்மானிக்க வேண்டும். என்று சொன்னால் நம்ம உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நாம் அனுபவிக்கின்ற எல்லா இன்பங்களும் என்ன செய்ய கிடையாது, நம்ம ஓட்டுக்கு நம்ம வரப்போவது கிடையாது, எல்லாம் அழியக்கூடியதுதான். நமக்கு உலகத்தில் வாழ்கின்ற கஷ்டம் வருகின்றதா, சோதனை வருகின்றதா, அந்த கஷ்டத்தையும் சோதனைகளை என்ன செய்ய வேண்டும், நரகத்தில் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் கால் தூசிக்கு போறாது. நபியா சொல்லி அனுப்புகின்றாரு பாருங்க, நரகவாசிகள் இருந்து வருவானா, அவன் யார் தெரியுமா, சொர்க்கத்துல எல்லா இன்பம் உனக்கு இருந்திருக்கும், உலகத்துல வாழ்கின்ற பொழுது எல்லா இன்பம் உனக்கு இருந்திருக்கும், கார் இருந்திருக்கும், பங்களா இருக்கும், பொருளாதாரம் இருந்திருக்கும், எல்லாமே அவனுக்கு இருந்திருக்கும், உலகத்துல இன்பமா வாழ்ந்திருப்பான். அப்படிப்பட்டவன் நரகத்துல போவானா, அவன் நல்லா கூட்டு வருவானா, கூட்டு வந்துட்டு அல்லாஹ் அந்த சுகபோகனாக வாழ்ந்தவனை நரகத்துல ஒரே ஒரு முக்குவானா, ரொம்பலாம் கிடையாது, கஷ்டம் இல்ல, துன்பம் இல்ல, ஒரே ஒரு கலா முக்குவானாம். சும்மையும் கால் அல்லாஹ் கேட்பானா, ஆதமுடைய மகனே, நீ உலகத்துல வாழும்போது இன்பத்தை அனுபவிச்சியா என்பதாக அல்லாஹ் கேட்பானாம். அவன் சொல்லுவானா, நான் எந்த இன்பத்தையுமே அனுபவிக்கல. சொல்றது யாருங்க, உலகத்துல முழுக்க இன்பங்களை அனுபவிச்ச, உலகத்துல சோபோகமாக வாழ்ந்து சொல்லுவானா, அல்லாஹ் ஒரே ஒரு முக்குவா நரகத்துல என்ன சொல்லுவான், அல்லாட்ட யாரெல்லாம் நான் இன்பத்தையே அனுபவிக்க சொல்லி காட்டுவான். அன்பார்ந்தவர்களே, நாம் உலகத்தில் வாழ்கின்ற இன்பங்களை நாம் ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் கால் தூசிக்கு பெறாது. அப்படிப்பட்ட நரகத்தை எடுத்திருக்கின்றான் அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கின்றான். அப்போ நாம் உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நரகத்தை விட்டும் நம்மை காக்கக்கூடிய, நரகத்திற்கு நாம் செல்லாத காரண செய்ய வேண்டும், அதிகமாக செய்ய வேண்டும். நாமும் செய்து நம்முடைய குடும்பத்தை செய்யணும், அதிகமாக ஏவ வேண்டும். அது சொல்லி காட்டுகின்றான் பாரு குர்ஆன்ல, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் என்ன செஞ்சுக்கோங்க, நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. நான் நன்மை செய்யறேன், தொழுகிறேன், நோன்பு இருக்கிறேன், ஆனால் மனைவி அவருடைய பிள்ளைகள் தப்பான போறான்னு சொன்னால் அது என்ன செய்யாது, சரி கிடையாது. நான் நல்லது செய்யணும்னு சொன்னா என்ன செய்ய வேண்டும், ஒரு குடும்பத்தையும் என்ன செய்ய வேண்டும், நன்மையின் பால் ஏவ வேண்டும், தாவா செய்ய வேண்டும் என்று சொன்னால் நினைச்சு பாருங்க.
நாளை மறுமை நாளில் நாம் சொர்க்கம் போகி நம்முடைய குடும்பத்தில் ஒரு ஆள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நரகம் போனால் மனசு தாங்குமாங்க? மனசு தாங்குமா? இப்ராஹிம் அவர்களுடைய சம்பத் அவர்கள் நாளை மறுமை நாளில் இப்ராஹிம் நபி எல்லாம் செஞ்சிருவான், சொர்க்கத்திற்கு அனுப்பி இப்ராஹிமோட தந்தையை செய்வார், நரகத்தையும் பெறுவாராம். அப்போ இப்ராஹிம் நபி தந்தையை பார்ப்பாராம். இப்ராஹிம் நபி தந்தையை பார்த்து கேட்பாங்க, ஏ அபி அலம் அக்குள்ள கலாத்த ஆசியனி, நான் உங்களுக்கு தாவா பண்ணேன் தானே, எத்தனையோ சொன்னேன் தானே, நீ என்ன செய்யாதீங்க, மாறு செய்யாதீங்க, பாவம் செய்யாதீங்க, தாவா பண்ண தானே, உடைய தாவா கேட்கலாம் இருக்கிறதாக இப்ராஹிம் சொல்வாராம். பின்னர் பாப்பா சொல்வாராம், இப்ராஹிமுடைய தந்தை, மகனை இன்றைய டைம் என்ன செய்யறேன், அவருடைய பேச்சை கேட்டு என்ன செய்யறேன், நன்மை செய்தா சொல்லுவார். பிறகு இப்ராஹிம் அல்லாட்ட போவாங்களாம். இப்ப கேட்பாங்களாம், யாரோ இறைவா இன்னக வஅதனி அல்லா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன், கேட்பாங்களாம் இப்ராஹிம் நபி அல்லாட்ட போய், அல்லாஹ் நீ என்னை மறுமை நாடி இழிவுபட்ட மட்டும் சொன்னதானே அல்லாஹ், ஆனால் என்னுடைய வாப்பா என்னை கஷ்டப்பட்டு வளர்த்தவர், என்னை பராமரிப்பு செய்தவர், நரகத்துக்கு போயிட்டு நான் சொர்க்கம் போறேன் அல்லாஹ், இதற்கு என்னையால இனிது என்பதாக இப்ராஹிம் அல்லாட்ட முறையிடுவாராம். அல்லாஹ் சொல்லிவிடுவான், இன்னல்லாஹ ஹர்ரம அலல் காஃபிரீன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தை காஃபிர்களுக்கு செஞ்சிட்டான், ஹராமாக்கி விட்டு சொல்லிவிடுவான். அன்பார்ந்தவர்களே, நபி பல நபர்களை இஸ்லாத்தின் அழைத்தவர், தாவா செய்தவர், அவர் சொர்க்கம் போகின்றார். அவரை பெற்றெடுத்த தன்னை செய்றாரு, நரகத்துக்கு போகிறார் சொன்னார். சிந்தித்து பார்க்க வேண்டும். நாமும் உலகத்துல வாழ்கின்ற பொழுது நமக்கு ஒரு இன்பம் வருதுன்னு சொன்னால் அந்த இன்பத்தை நானும் அனுபவிக்கணும், குடும்பமும் அனுபவிக்கிறதா நினைக்கின்றன. நாளை மறுபடியும் வருகின்ற பொழுது என்ன செய்யணும், அதுவும் என்ன நினைக்க வேண்டும். அன்பார்ந்த உலகத்துல வாழ்கின்ற பொழுது கஷ்டத்தை நாம் எப்படி குடும்பத்திடம் தடுத்துக் கொள்கின்றோமோ, அதே போன்று மறுமையிலும் என்னுடைய குடும்பம் என்னுடைய சொந்த போது நினைச்சக்கூடாது, கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடாதுக்காக என்ன செய்யணும், அதிக முயற்சி எடுக்க வேண்டும். அவர்கள் பாவம் செய்கின்ற போது என்ன செய்யணும், அதை நாம் கண்டும் காணாமல் செல்லாமல் அதை என்ன செய்யணும், தடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் கற்றுக் கொடுத்த ஒரு துவா என்னன்னு சொன்னால், நாம் அதிகமாக செய்ய வேண்டிய ஒரு துவா. உலகத்துல நாம் பொருளாதாரத்தை கேட்கின்றோம், வீடு பங்களா கேட்கிறோம், இதுவெல்லாம் கேட்கின்ற நாம் செய்ய வேண்டிய மிக பிரத்யேகமான துவா என்னன்னு சொன்னால், நபிகள் சொல்லி காண்பித்தார்கள். சஅல ரஜுலுன் முஸ்லிமுன், ஒரு இஸ்லாமியன் அல்லாஹ்விட கேட்கின்றான், ஸலாஸன் ஜன்னா, 3 முறை சொர்க்கத்தை கேட்கின்றான். இல்லா கானத்தில் ஜன்னா அல்லாஹும்ம அத்கில்ஹு ஜன்னா, அவ்வாறு ஒரு நபர் ஒரு இஸ்லாமியன் அல்லாஹ்விடம் சொர்க்கத்தை 3 முறை கேட்டார் என்று சொன்னால் சொர்க்கம் அவருக்காக செய்யுமான், பிரார்த்தனை செய்யுமாம். அதே போன்று வலா இஸ்தஜாப ரஜுலுன் முஸ்லிமுன் அல்லாஹும்ம மினன் நார், ஒரு இஸ்லாமியன் ஒரு முஸ்லிம் அல்லாஹ்விடம் நரகத்தை 3 முறை பாதுகாப்பு தேடினால் நரகம் அவருக்காக என்ன செய்யுமா, பாதுகாப்பு தேடுமாம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய துஆக்கள்ல நாம் செய்கின்ற பிரார்த்தனைகள்ல மிக பிரதானமான பதவி வாங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மினல் ஜன்னா, اللهم إني أسألك الجنة وأعوذ بك من النار، اللهم إني أسألك الجنة وأعوذ بك من النار، اللهم إني أسألك الجنة وأعوذ بك من النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار.